Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la number 10th standard max chapter 3 algebra la exercise 3.1 question number 4 பார்க்க போறோம். The sum of the digits of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. If the hundredths digit plus twice the tens digit is equal to the units digit, then find the original number. ஸோ இந்த கொஷனில் பார்த்தோன்னா நம்ம ஒரு 3-digit நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு சொல்யூஷன் இஸ் 3-digit நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ 3-digit நம்பர் லெட்ஸ் டேக் XYZ, ரைட்? இது வந்து ஒரு 3-digit நம்பர். ஸோ இந்த 3-digit நம்பரில் இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ 3-digit நம்பர் இஸ் 11. ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ்னா x plus y plus z இல்லையா? ஸோ அப்போனா x plus y plus z is equal to 11. இது வந்து first equation. Second equationக்கு நம்ம second statement பார்ப்போம். If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. So digits reverse பண்ணா z y x னு வரும். இது equal to 46 more than 5 times the original number. So 5 times x y z plus 46. பட் ஆனால் நம்மளால் இதை ஈக்குவேஷனாக எடுக்க முடியாது, ஏன்னா XYZ ZYXங்கிறத நம்ம சால்வ் பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ அதை நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ ஒரு நம்பர் எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம் அப்படின்னா, நார்மலாக இப்போ XYZ இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதை நம்ம பிரிக்கிறப்ப எப்படி பிரிப்போம்? 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் zன்னு பிரிப்போமா? ஸோ இது வந்து ஒரிஜினல் நம்பர். அதே ரிவர்ஸ்டு நம்பரை பிரிக்கணும்னா 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் xன்னு பிரிப்போம். This is reversed number. Okay, so இப்போ ZYX க்கு பதிலா இதுவும் XYZ க்கு பதிலா இந்த first statementையும் நம்ம substitute பண்ணோம்னா நமக்கு second equation கிடைக்கும். So அது எப்படி பண்ணலாம்னா ZYX க்கு பதிலா let's take it as 100z plus 10y plus x is equal to 5 times first statement 100x plus 10y plus z plus 46. Okay, so இதை simplify பண்ணுறப்போ 100z plus 10y plus x equal to 500x plus 50y plus 5z plus 46. So 46 left hand side கொண்டு போயிட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்து simplify பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சப்ராக்ட் அந்த காமன் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் we get 499x and plus 40y minus 95z is equal to minus 46 கிடைக்கும். So this is equation 2. So இது எப்படி வந்துச்சுன்னா 500x இங்கே இருக்குது, இந்த x அந்த பக்கம் வந்துச்சுன்னா minus x, 500 minus x 499x. அதே மாதிரி 50yலேருந்து 10y சப்ராக்ட் பண்ணால் 40y, 5zலேருந்து 100z சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 95z, 46 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 46. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு யூனிட்ஸ் டிஜிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் வந்து எக்ஸ், டென்ஸ் டிஜிட் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு ஜெட்டுங்கிறது தான் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு ஜெட். திஸ் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுற மெத்தடில் சால்வ் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ண வேண்டியது இங்கே z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2y இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் zக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இங்கே zக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2y போடலாம். போட்டால் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நம்ம பெருசாக சால்வ் பண்ணணும், எந்த வித நார்மலாக எலிமினேஷன் மெத்தட்லாம் இங்கே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்ஸ்டியூஷன் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ புட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 1. அப்போனா ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் y plus z is equal to 11. So third equation substitute பண்ணுறப்போ x plus y plus zக்கு பதிலாக x plus 2y போடணும், is equal to 11. simplify பண்ணால் 2x plus 3y is equal to 11, right? So this is equation 4. அதே மாதிரி நம்ம இப்போ equation 5 ஃபார்ம் பண்ணணும். equation 5 ஃபார்ம் பண்ணுறதுக்கு சேம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டா
I get 499x plus 40y minus 95z is equal to minus 46. First equation, so z variable நான் eliminate பண்ணணும் because இங்க fourth equation z தான் இல்ல x and y இருக்கு. Fifth equation நம்ம x and y வச்சுக்கணும், z வந்து எடுத்துறணும். So z eliminate பண்றதுக்கு 95 ஆல மல்டிப்ளை பண்றேன். பண்ணா 95x plus 95y plus 95z is equal to 1045. 11 into 95 1045. So இங்க signs vary ஆயிருக்கிறதுனால நம்ம equations add பண்ணுவோம். add பண்ணா இது cancel ஆயிடும். And 499 plus 95 is 594x plus 135y equal to 999. So this is equation 5. So equation 4 நமக்கு x and y ல கிடைச்சிருக்கு, equation 5 நமக்கு x and y ல கிடைச்சிருக்கு. So equation 4 and 5 நம்ம solve பண்றப்போ x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். So for that okay, so for that இப்போ fourth equation வந்து 45 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். because இங்க நான் காட்டின மாதிரி first y variable நான் eliminate பண்ண போறேன். y ஓட coefficient 135. so இங்க நான் 135 கொண்டு வரணும்னா 3 வந்து 45 ஆல மல்டிப்ளை பண்ணா 135 கிடைக்கும். so fourth equation டோட்டலா நான் 45 ல மல்டிப்ளை பண்றேன். பண்ணா I'll get 90x plus 135y equal to 495. Fifth equation direct எடுத்துக்கிறேன். எடுத்தா I get 594x plus 135y equal to 999. Okay. So 135y வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். So subtract பண்ண போறோம். subtract பண்ணா signs change பண்ணணும். And then இது cancel ஆயிடும். 594 90 minus 594 it is minus 504 x equal to இதை subtract பண்ணும்போதும் நமக்கு again minus 504 கிடைக்கும். so இதை simplify பண்ணோம்னா you get x is equal to 1. fine. so x equal to 1 கிடைச்சிருச்சு. இதை வந்து நம்ம equation 4 இல்ல equation 5 ல substitute பண்றப்போ y value கிடைக்கும். நான் equation 4 ல substitute பண்றேன். put x equal to 1 in equation 4. okay. so equation 4 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா 2x plus 3y equal to 11 எடுத்திருந்தோமா. so x க்கு பதிலா 1 substitute பண்ணுவோம். பண்றப்போ 2 plus 3y equal to 11 வரும். இதை simplify பண்ணோம்னா 3y is equal to 9 வரும். so y is equal to 3. so y ஓட வேல்யூ 3. next z வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் நம்ம first கண்டுபிடிச்ச இந்த மூணு ஈக்குவேஷன். so first equation, second equation, third equation இல்லையா, இதுல x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா z வேல்யூ கிடைக்கும். so நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன்னா first equation எடுத்துக்கிறேன். so first equationல x and y சப்ஸ்டிட்யூட் பண்ணி z கண்டுபிடிக்கலாம். put x equal to 1 and y equal to 3 in equation 1. okay. so equation 1 வந்து நமக்கு என்ன கிடைச்சிருந்தது, x plus y plus z is equal to 11. right. so x ஓட வேல்யூ வந்து 1, y ஓட வேல்யூ 3, z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், equal to 11. simplify பண்றப்போ z is equal to 3 plus 1 4. so அந்த பக்கம் வச்சோம்னா 11 minus 4 we get 7. okay. so நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 1, y வேல்யூ 3, z வேல்யூ 7. இது ஃபைனலா ஆன்சரா எடுத்து எழுதுறப்போ x equal to 1, y equal to 3, z equal to 7. பட் இது ஆன்சர் கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா find the original 3 digit number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த 3 digit number xyz என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. therefore ஆன்சர் வந்து the original 3 digit number is equal to xyz ன்னு தான் எடுத்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? so first starting stepலயே நம்ம xyz ன்னு தான் எடுத்திருந்தோம். xyz ன்னு தான் எடுத்திருந்தோம் ஒரிஜினல் நம்பர். so அப்பனா xyz சேர்த்து எழுதுனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். it is 1 3 7. so இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் question number 4. thank you.